செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்காததே நெல் கொள்முதல் பணி பாதிக்க காரணம் என்று அமைச்சர் சக்கரபாணி கூறிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம். செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அவங்க என்னன்னா இது ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது. அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதுனால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதுதான் காரணம், வேறு காரணமே இல்லை. இவ்வளோ தேங்குறதுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லியில் லேபில் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து அரைச்சி அரிசி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி 1 கிலோவை 100 கிலோவுக்கு 1 கிலோவை கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துருச்சு, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார். இது வரைக்கும் இன்னும் அனுமதியே வரல. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. இந்த மழை காலம் வரும்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதாவது சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணி எல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாயிகளிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி கிடையாது விவசாயிகளுக்கு. இப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இதை கொள்முதல் செய்ய நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா? இது யார் பாதிக்கிறாங்க? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பித்தான் இருக்குது. வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வெளிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது?